الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار صدق الله العظيم. عن جابر بن عبد الله البجلي رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100% தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு ஒரு கண்ணியமான ஒரு சிறப்பு மிக்க ஒரு மாதம் முஹர்ரமுடைய மாதத்துல காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரமுடைய மாதத்துல பல நன்மையான காரியங்களை அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா செய்யுமாறு ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஏவி இருந்தாலும் பல நல்ல விடயங்கள், நல்ல சம்பவங்கள், சரித்திரங்கள் இந்த மாதத்துல அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கண்ணியப்படுத்தப்பட்ட அந்த 4 மாதங்கள்ல மிக முக்கியமான ஒரு பாயிண்ட், மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இந்த 4 கண்ணியப்படுத்தப்பட்ட மாதங்கள்லயும் இந்த பாவத்தில இருந்து விசேஷமாக தவிர்த்துக்கோங்க என்பதாக குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லுது. அல்லாஹு தஆலா சொல்றான், 4 மாதங்களை பத்தி சொல்லி கொண்டு வந்ததுக்கு பின்னால ஃபலா தظلموا فيهن انفسكم, உங்களுக்கு மத்தியில உங்களுடைய நஃப்ஸுக்கு உங்களுக்கு மத்தியில யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யவானும். குர்ஆன்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த மாதத்துல நாங்க அதிகமான நன்மையான காரியங்களை செய்யறோமோ இல்லையோ, அந்த நல்ல விடயங்களை வாழ்க்கையில நினைவு கூர்றோமோ இல்லையோ, அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் வாழ்க்கையில யாருக்கும் அநியாயம் செய்யாம ஈக்கும். ஏன்னா மற்ற காலங்கள் எப்படி அநியாயம் செய்யாம ஈக்கிறோமோ, வாழ்க்கையில அநியாயங்களை செய்யறோமோ, இந்த காலங்கள்ல அந்த அநியாயத்துக்கு கிடைக்கக்கூடிய பரிசு இருக்குது, தண்டனை இருக்குது, அது டபுள் மடங்காக பல மடங்காக திரும்பி வரும் என்பதாக உலமாக்கள் எங்களுக்கு வழங்கப்படுத்துறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பொதுவாகவே அநியாயத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல குர்ஆன் எங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துது. அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுஸில விளங்கப்படுத்துறான். ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய நேரம் 2 வகையான ஹதீஸ் இருக்குது. ஒன்று ஹதீஸுன் நபவி. ஹதீஸுன் நபவி என்று சொல்லி சொன்னா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக அறிவிச்சது. அத சஹாபாக்கள் ரிவாயத்து செய்வாங்க. இதுக்கு சொல்லுவாங்க ஹதீசுல் நபவி என்பதாக. ஆனா இன்னொரு வகையான ஹதீஸ் இருக்குது, ஹதீசுல் குதுசி. ஹதீசுல் குதுசி என்று சொன்னா அல்லாஹு தஆலா நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னது. இப்ப ஹதீசுல் குதுசியில அல்லாஹு தஆலா நேரடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ் தான், யா இபாதி இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி. என்னுடைய அடியார்களே, அநியாயம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்தை எனக்கு நான் ஹராமாக்கி கொண்டேன். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அநியாயத்தை ஹராமாக்கிட்டான். அப்ப அல்லாஹ்வின் மூலமாக மனிதர்களுக்கு எந்த அநியாயமும் வாழ்க்கையில நடக்காது. அதுக்கு போற அல்லாஹ் சொல்றான், வஜஅல்தஹு பைனக்கும் முஹர்ரமா ஃபலா தஸாலமு. நீங்க உங்களுக்கும் நான் அநியாயத்தை ஹராமாக்குறேன், உங்களுக்கு மத்தியில் ஒத்தருக்கொத்தர் வாழ்க்கையில அநியாயம் செஞ்சு கொள்ளவான். அப்ப இந்த ஹதீஸ்ல எங்களுக்கு தெளிவா விளங்குது, அநியாயம் என்று சொல்றத அல்லாஹு தஆலா அவனுக்கு ஹராமாக்கிறான். அதுதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமல்லாஹு யுரீது ظுல்மன் லில் இபாத். இந்த அடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில அநியாயத்தை நாட மாட்டான். எனக்கு அல்லாஹ் அநியாயம் செஞ்சிட்டான், எனக்கு அல்லாஹு தஆலா அநீதமா நடந்துட்டான், இப்படி எந்த மனிதனும் வாழ்க்கையில இப்படி ஒரு வார்த்தை பாவிக்கலாம் என்ற குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ்வுடைய புறத்திலே எந்த மனிதனுக்கும் அநியாயம் நடக்காது. அதுதான் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், கியாமத்துடைய நாள் ஒரு மனிதன் அவனுடைய பட்டோலை எடுத்து பார்த்தான் என்றா அவன் சொல்வான், லா யுகாதிரு ஸகீரத வலா கபீரத்தன். இதுல சின்ன பாவம் பெரிய பாவம் எந்த பாவத்தையும் அல்லாஹ் உடல்ல எல்லா பாவத்தையும் பதிவு செஞ்சிருக்கிறானே. இந்த வார்த்தையில் எங்களுக்கு விளங்கும், ஒரு சின்ன பாவம் செஞ்சதா இருந்தாலும் அல்லாஹு தஆலா அதையும் நோட் பண்ணி வைப்பான். ஒரு பெரிய பாவமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில அவன் தப்ப முடியாது. அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கும் அநியாயம் செய்யறது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன்ல மட்டுமல்ல, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது, ஹதீஸ் எங்களுக்கு தெளிவா சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லாஹ லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன். அநியாயக்காரனுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மாலில் ஸாலிமீன மின் ஹமீம் வலா ஷஃபீஇ யுதா. அவனுக்கு எந்த உதவியும் கிடைக்காது. கியாமத்துடைய நாள் அவனுக்காக வேண்டி, அநியாயக்காரனுக்காக வேண்டி பேசக்கூடிய எந்த ஒரு நண்பனும் கியாமத்துல வரமாட்டான். இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இன்னும் ஒரு ஆயத்துல சொல்றான், வமாலில் ஸாலிமீன மின் நஸீர். எந்த உதவியாளனும் கியாமத்துல அந்த அநியாயக்காரனுக்கு அவனுக்கு ஷாஹிதாக அவனுக்கு உதவியாக வர முடியாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இன்னும் ஒரு இடத்துல, வமய்யظலிம் மின்கும். உங்களுடைய யாராவது அநியாயம் செய்றீங்களா, நுதிக்குஹு அஸாபன் கபீரா. கியாமத்துடைய நாள் நாங்க அவங்களுக்கு பெரிய ஒரு வேதனை ஏற்படுத்தி வைப்போம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி பல குர்ஆன் ஆயத்துல பல நபிமொழிகள்ல அல்லாஹு தஆலா அநியாயத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறான், அநியாயத்தை எச்சரித்து கொண்டிருக்கிறான், ரொம்ப கடுமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். எனவே அநியாயம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல மனிதனுடைய வாழ்க்கையில உலமாக்கள் அநியாயத்தை 3 விதமா பிரிக்கிறான். ரொம்ப சுருக்கமாக பேசுறேன், மிக நீண்ட தலைப்பு, எவ்வளவு ரத்தின சுருக்கமா பேசலுமோ அவ்வளவு சுருக்கமா பேசுறேன். அநியாயம் 3 விதமான அநியாயம் இருக்குது. அதுல முதலாவது அநியாயம் இருக்குது, ஒவ்வொரு மனிதர்களும் தன்னை படைச்ச ரப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம். இந்த அநியாயத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். அப்ப மனிதன் செய்யக்கூடிய அநியாயம் ரப்புக்கு. முதலாவது அநியாயம் என்ன தெரியுமா? எங்கட ரப்புக்கு நாங்க எப்படி அநியாயம் செய்யறது? அதுதான் அல்லாஹு தஆலா சொல்றான், அல்லாஹ்வுக்கு வாழ்க்கையில இணை வைக்கிறது, அல்லாஹ்வுக்கு நிகராக இன்னும் ஒன்றை வணங்குறதுக்கு எடுக்கிறது, அல்லாஹ்வை தவிர மற்ற மனிதர்கள் கிட்ட கேட்கிறது, மற்ற மனிதர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு பார்க்கிறது. இதெல்லாம் ஒரு வகையான ஷிர்க்குக்கு சேரும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது தான் நாங்க படைச்ச ரப்புக்கு செய்யக்கூடிய பெரிய ஒரு அநியாயம் என்று சொல்லுது. இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் அன்ஆம்ல, அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்மின் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததூன். எந்த மனிதன் ஈமான் அவனுடைய உள்ளத்தில் ஈக்கக்கூடிய ஈமான அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தலையோ, குர்ஆன் சொல்லுது, இந்த வார்த்தையை தெளிவா விளங்கிக்கோங்க,
எந்த மனிதன் அவன் உள்ளத்துல ஈக்கக்கூடிய ஈமான அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தலையோ அவன் தான் நேர்வழி பெற்றவன் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. இந்த ஆயத் இறங்கினுடைய சஹாபாக்கள் அழுதாங்க, கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே எந்த மனிதன் ஈமான அநியாயத்தை கொண்டு கலங்கப்படுத்தல என்று சொல்லி, யாராவது அநியாயம் செய்யாதவன் ஈக்கிறாங்களா? பாவம் செய்யாதவன் ஈக்கிறானா? எல்லாம் பாவம் செய்யக்கூடிய மனிதன் தானே. அப்ப எங்களுக்கு ஈமான் இல்ல யா ரசூலல்லாஹ்? இந்த வார்த்தை கேட்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த இடத்துல அல்லாஹ் அநியாயம் புல்மென்று பாவிச்சது ஷிர்க் என்பதாக விளங்கப்படுத்தினான். எந்த மனிதன் ஷிர்க்க கொண்டு இணை வைப்ப கொண்டு ஈமான கலங்கப்படுத்தலையோ அவனுக்கு நேர்வழி ஈக்குதுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா முழு துனியால எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கொடுப்பான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். வாழ்க்கையில இணை வைக்கல்ல என்றா, இணை வச்சிட்டீங்களா, அல்லாஹ்வுடைய நிராகரிப்புக்கு வைத்துட்டோமா, அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் அவனை மட்டும் மன்னிக்க பானான். வேண்டிய பாவம் நடக்கலும், வேண்டிய பாவத்தோட அவன் தொடர்பாகட்டும், அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். ஆனா வாழ்க்கையில ஷிர்க் மட்டும் வச்சிருவான். அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை மன்னிக்கிறல்ல. ஏன்? இன்னஹு மய்யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. எந்த மனிதன் வாழ்க்கையில ஷிர்க் இணை வச்சிட்டானோ அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. ஃபகத் ஹர்ரமல்லாஹ், அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தை ஹராம் ஆக்கிடுவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில செய்யக்கூடிய அநியாயத்தை, முதலாவது அநியாயம் மனிதர்கள் படைச்ச ரப்புக்கு செய்யக்கூடிய அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, மனிதர்களால நடக்கக்கூடிய அநியாயத்துல இரண்டாவது தான் அவங்களோட நஃப்ஸுக்கு அவங்க அநியாயம் செய்யறது, அவங்களுக்கு அவங்களே அநியாயம் செஞ்சு கொள்றது. உதாரணமா வாழ்க்கையில் அல்லாஹ்வோட கட்டளையை மீறது, எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அதுக்கு மாற்றமா நடக்கிறது. அல்லாஹ் தொலை சொன்னா தொழ மாட்டான், அமல் செய்ய சொன்னா செய்ய மாட்டான், பாவம் செய்யாதுன்னா செய்வான். இப்படி அல்லாஹ்வோட கட்டளைக்கு மாற்றம் செய்யறது, இது தன்னுடைய நஃப்ஸுக்கு அவனுக்கு அவன் அநியாயம் செய்யறான். அல்லாஹ்க்கு மாறு செய்யறது, வாழ்க்கையில பாவம் செய்யறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வோட கோபத்தை வாழ்க்கையில சம்பாதிக்கிறது, கை சேதத்துக்குரியவனா மாறுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வதீல்க ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்க்கு சில எல்லை இருக்குது, ஹுதூத் எல்லைகள் இருக்குது. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், யார் அல்லாஹ்வோட எல்லையை தாண்டுவாங்களோ ஃபகத் ஸலம நஃப்ஸா, அவங்க அவங்களோட நஃப்ஸுக்கு அநியாயம் செஞ்சிட்டாங்க. குர்ஆன் சொல்லுது. அதனால எங்கட நஃப்ஸுக்கு நாங்க அநியாயம் செய்யறதுண்டா வாழ்க்கையில நாங்க பாவம் செய்யறது, வாழ்க்கையில நாங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்றது, எங்களுக்கு நாங்க அநியாயம் செய்வது என்றது அதுதான் வாழ்க்கையில. எங்கட வாழ்க்கையை நாங்க நாசத்துல போடுறது, கியாமத்தை மறந்து வாழ்றது, மௌத்த மறந்து வாழ்றது, எங்களுக்கு யாரும் துணைக்கு வரமாட்டாங்க என்ற சிந்தனை இல்லாம வாழ்றது. சுத்தி இத்தனை பேர் இருக்கிறாங்களே, எங்களுக்காக வேண்டி அமல் செய்வாங்க, எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்க, எங்கட மௌத்துக்கு போற எங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த தைரியத்துல நாங்க எந்த நன்மையும் செய்யாம எங்கட மனம் போன போக்குல வாழ்றோமே. மனம் என்ன சொல்லுதோ, எந்த பாவத்துல ஈடுபட சொல்லுதோ அந்த பாவத்தை வாழ்க்கையில செய்யறது இருக்குதே, இதுதான் எங்கட நஃப்ஸுக்கு நாங்க அநியாயம் செய்யறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் சொல்லுது, இந்த மாதத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா கபூல் செய்யப்பட்டுச்சு. இந்த மாதம் முஹர்ரமுடைய மாதம், ஆஷூராவுடைய தினம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌபா கபூல் செய்யப்பட்டுச்சு. வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சாங்க? இவங்க செஞ்ச பாவம் ரெண்டாவது கேட்டகரி, ரெண்டாவது வகையான பாவம். அவங்களோட நஃப்ஸுக்கு அவங்க அநியாயம் செஞ்சாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தின் பக்கம் போவானம், போன அநியாயக்காரனா விடுவீங்க, அநியாயம் செஞ்ச கூட்டத்துக்கு வைத்துடுவீங்க. ஆனாலும் இவங்க மரத்துக்கிட்ட போறாங்க, அந்த பழத்தை சாப்பிடுறாங்க, துனியாவின் பக்கம் வீசப்படுறாங்க. இப்ப 40 வருஷம் தௌபா செய்யறாங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 40 வருஷம் தௌபா. 40 வருஷத்துக்கு போறோம் ஒரு தௌபா. எங்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் ஏண்ட நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன் யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தால நிகழ்ந்த பாவம், அவங்களோட நஃப்ஸுக்கு அவங்க அநியாயம் செஞ்சாங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களே அநியாயம் செஞ்சாங்க. அதை அவன் ஒத்துக்கொண்டான். வாழ்க்கையில பாவத்தை ஏற்றுக்கொள்ளாம இருக்கல,
நல்ல மனுஷனை போல காட்டல்ல, வாழ்க்கையில பாவம் மீக்குது, ஆனா நல்லவனை போல வேஷம் போடல. காட்டினாங்க ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் என்னையால பாவம் நடந்துச்சு, யா அல்லாஹ் ஏன் நஃப்ஸுக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், நீ என்னைய மன்னிக்கலையா, நான் நஷ்டவாளி ஆகிடுவன் ரஹ்மானே. இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான் 40 வருஷத்துக்கு பின்னால. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது பாவம், இரண்டாவது அநியாயம் எங்கட நஃப்ஸுக்கு நாங்க அநியாயம் செய்யறது. இதுல மூணாவது உலமாக்கள் எழுதுறாங்க, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த பாவத்தில தான் அதிகமான மனிதர்கள் சிக்குகிறார். பெரிய பெரிய அமல் செய்யக்கூடிய மக்கள், பெரிய பெரிய இபாதத் செய்யக்கூடியவர்கள், கோடி கணக்கு லட்சக்கணக்கு செலவழிச்சு இபாதத் செய்யற மக்கள் இந்த பாவத்துல மாட்டிக்கிறாங்க. மேல சொன்ன 2 பாவம் ஈக்குதே. ஒன்னாவது ரப்புக்கு செய்யற அநியாயம், நாங்க ஷிர்க விட்டு வெளியில வந்துட்டோமா அல்லாஹ் மன்னிச்சிடுவான் பாவத்தை, இது முதலாவது. ரெண்டாவது எங்கட நஃப்ஸுக்கு நாங்க அநியாயம் செய்யறோமா, நாங்க கையேந்தி அல்ல என்னைய மன்னிச்சுக்கோ யா அல்லாஹ், என்னையால இப்படி பாவம் நடந்துட்டு இப்படி சொன்னா அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஆனா மூணாவது ஒரு வகையான அநியாயம் ஈக்குது, மூணாவது ஒரு கட்டம் ஒன்று ஈக்குது, அடுத்த மக்களுடைய விஷயத்துல அநியாயம் செய்யறது. இந்த பாவம் வாழ்க்கையில லேசி இல்ல. சில விஷயங்கள் இந்த இடத்துல உடைச்சு பேசுறன், யாரும் கோவிக்கவானம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பாவத்துக்கு முறையா எப்படி தௌபா செய்யணும் என்று அதிகமான மக்களுக்கு தெரியாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தவனுக்கு அநியாயம் செய்யறதெண்டா பலவிதமான விஷயங்கள் இதுக்குள்ள சேரும். ஒன்னாவது உரிமைகளை பறிக்கிறது, அவன் பொருட்களை அபகரிக்கிறது, காணி பூமி அபகரிக்கிறது. காணி பூமி நாங்க பொறுமதி என்று சொல்லி எடுக்கிறோமே, அது துனியால தான், கியாமத்துல அதை வச்சு ஒன்றும் செய்யலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது மான மரியாதையில கை வைக்கிறது. ஒரு மனுஷன் மானம் நீக்குது, இது சரியான பெருசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டியில ஆகப்பெரிய வட்டி என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பேங்குக்கு போயிட்டு ஆபீசியலா வட்டி எடுக்க தேவையில்ல. வட்டியில 70 கிளைகள் இருக்குது, அதுல முதலாவது கிளை என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் இஸ்திஸாலத ஃபீ இர்தில் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மானத்தோட விளையாடுறது, ஒரு முஸ்லிம் மானத்துல கையடிக்கிறது. வட்டியில ஆக பயங்கரமான வட்டி, சும்மா விளையாட்டல்ல. நாங்க பட்டோலை எடுத்து பார்ப்போம், வட்டி 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 வட்டின்னு வந்திருக்கும். நான் சொல்லுவோம், நாங்க பேங்கோட தொடர்பு இல்லை, நான் வட்டி எடுக்கல வாழ்க்கையில. நீ வட்டி எடுக்கல வாப்பா, அடுத்த மனுஷன் மானத்தை எடுத்தாய். அதுதான் வட்டிட பாவம் உனக்கு. இது அதிகமானவர்களுக்கு தெரியாது. வட்டிலாக பயங்கரமான வட்டி தான் அடுத்த மனிதர்களுடைய மானம் பறிக்கப்படுறது. எப்படி எங்கட மானம் பெருசோ அத போல அடுத்த மனிதர்களுடைய மானம் மதிக்கப்படணும், கண்ணியமாக நடத்தப்படணும். ஏண்ட மானம் போன எப்படி எனக்கு ஈக்குமோ அத போலதான் அடுத்த மனுஷன் மானம். இது விளையாட்டல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதே போல யார் என்ன சொன்னாலும், ஒரு மனிதனை பத்தி தேவையில்லாத மாதிரி சொன்னாலும், என்னத்தை சொன்னாலும் வாழ்க்கையில சில மனிதர்கள் நம்புறாங்க. என்னத்தை சொன்னாலும் அதை ஆராய்றது கிடையாது. எத்தனையோ பேருக்கு மத்தியில பிரச்சனை, எவ்வளவு பேருக்கு மத்தியில முறுவல். காரணம் என்ன? இன்னும் ஒரு மனிதன் வந்து சொன்ன தவறான சில தகவல்கள், அதை இவங்க வாழ்க்கையில் அப்படியே நம்புறாங்க. இப்ப நாளுக்கு நாள் சொல்லப்பட்ட அந்த மனிதனை பத்தி உள்ளத்துல கெட்ட எண்ணம், இதை இவங்க ஆராய்றது கிடையாது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவா விளங்குங்க. குர்ஆன் செல்லுது, நான் செல்லல்ல. குர்ஆன் செல்றத நான் செல்றேன். அல்லாஹ் செல்றான் குர்ஆன்ல. ஒரு மனிதனை பத்தி உங்களுக்கு ஒருத்தர் சொல்றார், ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரா, இந்த குற்றத்தை 4 பேர் 8 கண்கள் பாத்திக்கணும், 8 கண் பாத்திக்கணும் நேரடியாக. அப்படி இல்லையா, இந்த குத்தத்தை 4 பேர் பார்க்கலையா, 8 கண்கள் கண்ணால காணலையா, அப்படி ஒரு ஷாஹித் கொண்டு வரப்படலையா, குர்ஆன் செல்லுது 80 கசையடி சொன்னவனுக்கு அடிங்கன்னு சொல்லி குர்ஆன் செல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இப்படி எவ்வளவு தவறு நடந்தீங்க. ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரா, இப்படி ஒருத்தர் இப்படி இன்னமா செய்யறார், வாழ்க்கையில நம்புறோம். அடுத்த மனிதர்களுடைய அநியாயம், அவருக்கு செய்யற அநியாயம் இது. அதை கேட்டு இவர் எத்தனை பேருக்கு செல்லுவார்? அதை கேட்டு இவர் எத்தனை பேருக்கு அதை எத்தி வைப்பாரு? நல்ல விஷயங்கள் எத்தி வைக்கிறல்ல, இந்த மாதிரி விடயங்கள் சமூகத்தில் எத்தி வைக்கப்படுவது, மான மரியாதைகள் கலட்டப்படுவது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சந்தர்ப்பங்கள்ல வாழ்க்கையில சில அனுபவங்கள் எடுத்து பாருங்களேன். நான் சில நேரத்துக்கு வாகனத்தை ரோட்ல நிப்பாட்டிட்டு வந்து, இப்ப உதாரணமா
ரோட்ல வாகனம் நிப்பாட்டிப்போம். ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்களோட வாகனம் ரோட்ல இருக்கிறது உங்களோட வாகனமா? இப்படிதான் இன்னொரு வேலை ஒண்ணு நடந்து கொண்டு இருக்குது, அந்த வாகனத்தின மேல அது இது பட போகுது அப்படி என்று சொல்ல போகல. நாங்க வீட்டுல இருந்து எப்படி போம்? கொஞ்சம் தூரம் ரோட்டுக்கு போகணும், வீட்டுக்கிட்ட கொண்டு வரையில வாகனம். என்னென்ன யோசனை எல்லாம் வரும் எங்களுக்கு. போகல வாகனத்தில் என்ன செய்ய, பட்டோ தெரியா, என்ன சரி புழுந்தோ தெரியா, சும்மா சரி என்ன சரி நடந்து ஈக்கட்டுமே, அங்க போயிட்டு நான் கொடுக்கறேன் நல்லா, இப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கொண்டு போவோம். என்ன பேசுவோம், எப்படி ஏசுவோம், அவன் அடிச்சா எப்படி அடிப்போம், எல்லாம் கல்புல போட்டு குழப்பிக்கொண்டு போவோம். அங்க போயிட்டு பார்த்தா வந்து சொன்னதுக்கும் அதுக்கும் சம்பந்தமும் இல்லை. அங்க ஒன்றுமே நடந்து இல்ல, வேலையும் நடந்து இல்ல, வாகனம் ஒன்றும் வந்து இல்ல, வாரதாக கேள்விப்பட்டிருக்குது, அவ்வளவுதான். இத போலதான் மனிதர்களுடைய வாழ்க்கையில, குடும்பங்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, சமூகத்துக்கு மத்தியில உங்களை பத்தி இப்படி ஒருத்தர் சொல்றாரு, இவர் இந்த மாதிரி ஒரு பாவம் செய்யறாரு, இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத வேலை செய்யறாரு, இப்படி சொன்னா முதலாவது நாங்க என்ன செய்யணும் கண்ணியமிக்கவர்களே? முதலாவது பார்க்கணும், வந்து சொல்றவர் யாரு? பெரியோர் அல்லாட வழியா சொல்றாரு, குறை செல்றவர் அல்லாட வழியா சொல்றாரு, அல்லாட அவுலியாண்டா சொல்றாரு. கூட இந்து பிறந்தவர் ஐந்தா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டி 4 பேர் பார்த்தவர் ஐந்தா பிரச்சனை கிடையாது, அந்த குற்றத்தை அவர் நிரூபிக்கிறாரு என்று சொல்றதா இந்த பிரச்சனை கிடையாது. இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒன்றை வந்து சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க அமானிதமாக வச்சுக்கோங்க, அவருக்கு சொல்லவான இதுல என்ன அமானிதம்? இதுல அமானிதம் பேண தேவையில்ல, இஸ்லாம் அப்படி வழிகாட்டவே இல்லை. இதுல அமானிதம் வேணுமா? டிரெக்டாக கேட்டாதான் உங்களோட உள்ளத்தில் ஈக்கக்கூடிய அந்த குற்றம் இல்லாம போவேன், இல்லாட்டி அந்த மனிதனை பத்தி கெட்டன வச்சுக்கொண்டுதான் இப்ப வாழ்க்கையில. இதுல அமானிதம் பேண தேவையில்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி கூட வாழ்க்கையில மனிதர்களுக்கு சில நேரங்கள் அநியாயங்கள் நடக்கலாம். எங்களால் எவ்வளவு தவறு நடந்திருக்குதுன்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று போடுங்க. எத்தனை பேரை பத்தி அவதூறு பேசிக்கிறோம், எத்தனை பேரை பத்தி புறம் பேசிக்கிறோம், எத்தனை பேரை பத்தி கோல் சொல்லிக்கிறோம், எத்தனை பேரை வாழ்க்கையில கேவலப்படுத்திக்கிறோம், எத்தனை பேரோட பொறாம பிடிச்சி நடந்திருக்கிறோம், பொறாமையால் எவ்வளவு சதி திட்டம் தீட்டிக்கிறோம், எத்தனை பேர் வியாபாரத்துக்கு சூனியம் செஞ்சிப்போம், எத்தனை பேருக்கு வாழ்க்கையில செய்வினை செஞ்சிப்போம், எத்தனை குடும்பத்தை வாழ்க்கையில பிரிச்சிப்போம். இதுக்கெல்லாம் எப்படி தௌபா தெரியுமா? இப்ப இவர் திருந்திட்டார், மௌத்துடைய பயம் வந்துட்டு வாழ்க்கையில இப்ப வந்து கொண்டு அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா, இது தௌபா இல்ல, இந்த தௌபா கபூல் இல்ல. அந்த அஸ்தக்ஃபிருல்லா ரப்பிக்ஃபிர்லி என்ற வார்த்தை இது உனக்கு நீ அநியாயம் செஞ்சா சொல்ற வார்த்தை. நீ ஒரு பாவம் செஞ்சிட்டா, யாருக்கும் தெரியா, நீ ஒரு பாவத்தை செஞ்சுட்டு வந்து பேசாம இருக்கிறியா, அஸ்தக்ஃபிருல்லா நீ மன்னிச்சுக்கோயா அல்ல, இப்படி செய்யறது வேற. என்ன நீ செஞ்ச பாவம் இது. நீ அடுத்த மனுஷனுக்கு அநியாயம் ஒன்றை செஞ்சுட்டு அடுத்தவனுக்கு ஏசிட்டு பேசிட்டு உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி இல்ல இல்ல. சில மக்கள், சில மடையர்கள் நாங்க பாக்குறோம், வாட்ஸ்அப்ல பாக்குறோம், பேஸ்புக்ல பாக்கலும், ஸ்டேட்டஸ்ல பாக்கலும், எவ்வளவு பேர் ஸ்டேட்டஸ் போடுறாங்க, இந்த வருடம் ரமலான் ஏண்ட கடைசி ரமலான் ஆகிக்கலும், இந்த வருடம் முஹர்ரம் ஏண்ட கடைசி முஹர்ரம் ஆகிக்கலும், அதனால நான் மனம் புண்படிப்பது ஏதாவது நடந்தீதா அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்கணும். இவர் எப்படி மன்னிப்பு? ஸ்டேட்டஸ்ல மன்னிப்பு, வாட்ஸ்அப்ல மன்னிப்பு, பேஸ்புக்ல மன்னிப்பு. எங்க படிச்ச மன்னிப்பு இது? நான் கேட்கிறது குர்ஆன் ஹதீஸுடைய மன்னிப்பா? இல்ல இல்ல. இந்த மாதிரி சமூகத்துக்கு வழிகாட்டவானம். உலமாக்கள் மன்னிப்பு என்னன்னு சொல்லுங்க, சொல்லி கொடுங்க, எப்படி மன்னிப்பு கேட்கணும். இந்த மன்னிப்புக்கு நாங்க ஒரு அநியாயம் செஞ்சிட்டோம் முத்தருக்கா, ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. எங்கட மானம் மரியாதை ஒரு காலமும் குறையாது. எங்கட மானத்துக்கு நாங்க சொந்தக்காரனும் இல்ல. எங்கட மானம் போகாம எங்களுக்கு பாதுகாக்கலுமா? பாதுகாக்கலுமா? ஏழும் என்று சொன்ன எங்களுக்கு ஈமான் இல்ல. குர்ஆன் சொல்லுது, துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. நாங்க நாடினா தான் கண்ணியப்படுத்துவோம், நாங்க நாடினா கேவலப்படுத்துவோம். நாங்க நினைச்ச எங்கட மானத்தை பாதுகாக்கலாம். அப்ப நாங்க அநியாயம் செஞ்ச ஒரு மனுஷன் கிட்ட பேய்த்து மன்னிப்பு கேட்டா எங்கட மானம் பேய்த்துடுமா? போவாது. அல்ல எங்கட தரஜாவை கூட்டுவான், எங்கட கண்ணியத்தை கூட்டுவான். என்னையால இப்படி ஒரு தவறு உங்களுக்கு நடந்துட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிச்சுக்கோங்க. அவர் மன்னிக்கலண்டா, மன்னிக்கலன்னா ரெண்டாவது விஷயம், அது அவருக்கு வேற விஷயங்கள் இருக்குது. ஒருத்தர் மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு வாழ்க்கையில கொடுங்க, சரி விட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை, மன்னிச்சு கொள்றோம். மன்னிப்பு கேட்கிறது எங்கட கடமை, அந்த கடமையை செஞ்சிட்டோமா மன்னிப்பு கொடுக்கிறது கொடுக்காத அவர்கள் விருப்பம். ஏண்டா குர்ஆன் சொல்லுது என்ன? நீங்க அல்லாஹ் உங்களைய மன்னிக்கணுமா, அடுத்தவங்களை நீங்க மன்னிங்க. அதனால அது அவரு அதை ஈமான் கொள்றாரா, அவர் மன்னிப்பு கொடுக்கட்டும். ஆனா எங்கட மன்னிப்பு எப்படி இருக்கணும்?
செஞ்ச தவறுக்கு அது கணவன் மனைவிக்காகி கேளும், மனைவி கணவனுக்காகி கேளும். எத்தனை இந்த காலத்துல பார்க்கலும் கணவன் மேல் எவ்வளவு குற்றச்சாட்டு, கணவன் அநியாயம் செய்யறார், அது செய்யறார், இது செய்யறார். ஆனா கணவன் சொல்றார் இல்ல. அந்த நேரத்துல மனைவி எப்படி ஒப்புவிக்கணும்? கிட்ட யாரும் இல்ல, ஷாஹிதுகள் இல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது? சூரத்து நூறு அல்லாஹ் சொல்றான் என்ன, அந்த மனைவி 4 தடவை அல்லாஹ் கிட்ட சத்தியம் செய்யும். 4 தடவை ஏண்ட கணவன் அநியாயம் செஞ்சார், அநியாயம் செஞ்சார், அநியாயம் செஞ்சார், அநியாயம் செஞ்சார். 4 தடவை சொல்லிட்டு 5வது தடவை சொல்லணும் இவர் அநியாயம் செய்யல என்றா அல்லாஹ் அதாப் வேண்ட மேல் இறங்கட்டும் என 5 தடவை சத்தியம் செய்யும். குர்ஆன் நேரடியா பேசுது. ஒரு கணவன் மனைவிக்கு ஐந்தாலும், மனைவி கணவனுக்கு ஐந்தாலும் அநியாயம் நடந்தா இப்படி சத்தியம் செய்யணும். ஏண்டா வாழ்க்கையில் அநியாயம் லேசி இல்ல, லேசிப்பட்ட பாவம் இல்ல. கண்ணியமிக்கவர்களே, எவ்வளவு அமல் செஞ்சாலும் கியாமத்தினால் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கிட்ட இந்த மனுஷன் நிற்பான். நீ மலக்கணக்கு அமல் கொண்டு வாரியா? கொண்டு வா, கொண்டு கொண்டு வா, கொண்டு வா. எனக்கு செஞ்ச அநியாயம் நான் மன்னிக்காம என்னைய தாண்டி சொர்க்கம் போகலா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல ஐதான் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. அதிகமான மனிதர்கள் குர்ஆன் ஓத போகல அவனுக்கே பதுவா செய்யறான் என்று சொல்லி சொல்றான். குர்ஆன் ஓத போகல அவனுக்கே பதுவா செய்யறான். ஏண்டா குர்ஆன்ல எல்லாம் சொல்றான், அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், அநியாயக்காரனுக்கு அல்லாஹ்ட லஅனத் பதுவா இருக்குதுன்னு சொல்லி ஓதுறவன் பெரிய ஒரு அநியாயக்காரன். இப்ப யாருக்கு பதுவா செய்யறான்? அவனுக்கே பதுவா செய்யறான். அல்லாஹ் லஅனத் எனக்கு வரும், எனக்கு வரும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில மனிதர்கள் யோசிக்கிறாங்க, நாங்க எவ்வளவு அநியாயம் செஞ்சாலும், சில சதக்காக்கள், சில அமல்களை வாழ்க்கையில செஞ்சுட்டோம் என்றா அநியாயம் செஞ்சாலும் எங்களுக்கு அந்த பதுவா படாது என்று சொல்லி. நிச்சயமாக சத்தியமாக கடைசியாக 2 சம்பவம் இருக்குது, அதோட முடிச்சு கொள்றேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தகி தஅவத்துல் மظلوم, அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவை பயந்துகோங்கடா. فإنه ليس بينها وبين الله حجاب, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் எந்த திரையும் கிடையாது. அவர் கையேந்தி நாசமா போண்டா வைத்துடும். இதுதான் அநியாயக்காரனுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள தொடர்பு. அது ஒரு காஃபிராக இருந்தாலும், ஒரு களிமா செல்லாத மனிதன் ஆயிருந்தாலும் அவனுக்கும் அநியாயம் செய்யலாம். அவன் அநியாயம் செஞ்சதுக்கு அவன் பதுவாவுக்கு பயப்படுவோம். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவம் எழுதுறாங்க, ரொம்ப சுருக்கமா சொல்றேன், ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அரசன். அந்த காலத்துல அந்த அரசன் என்ன செஞ்சான், பெரிய ஒரு கோட்டை ஒன்று கட்டினார். அந்த கோட்டைக்கு பக்கத்துல ஒரு வயசான மூதாட்டியோட ஒரு குடிசை இருந்துச்சு. பெரிய ஒரு கோட்டை, எவ்வளவு விருந்தினர்கள் வருவாங்க போவாங்க அரசனை சந்திக்க. ஆனா அந்த கோட்டையோட இந்த சின்ன ஊடு பெரிய ஒரு அசிங்கமாயிடுச்சு. எத்தனையோ பேர் சொன்னாங்க, அசிங்கமாகிக்குது, அசிங்கமாகிக்குது, இதை எடுத்து போடுவோம், எடுத்து போடுவோம். ஒரு தடவை அந்த வயதான மூதாட்டி இல்லாத நேரத்துல இந்த அரசு சபையில ஈக்கக்கூடிய படைகள் பெய்த்து அந்த வயதான மூதாட்டியுடைய அந்த குடிசை உடைச்சிட்டான், ஃபுல்லா தரமட்டம் வாங்கிட்டான். இந்த நேரத்துல அந்த வயதான மூதாட்டி வாரா, நான் செல்றது உடனடியாக பதுவா இறங்குறதுக்கு சம்பவம். 2 முறையில பதுவா வேலை செய்யும். ஒன்று உடனடியா, 2வது காலம் தாழ்த்தப்படும். 10 வருஷம் போனாலும் இழுக்க வேண்டி வரும். இது உடனடியாக இறங்கி வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க. அந்த வயதான மூதாட்டி வந்து கேட்கிறாங்க, எங்க என்ன குடிசை? இந்த நேரத்துல சொன்னாங்க, இப்படிதான் அரச படைகள் வந்து இடிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல கையேந்து ஒரு வார்த்தை கேட்டாங்க, என்ன தெரியுமா? யா ரப்பி இதா லம் அகுன் ஹாதிரதன் ஃபைன குன்த அன்த. சொன்னாங்க, யா அல்லாஹ், என் வீட்டுல நான் தான் நீக்கல, நீ எங்க போனா? யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், என் வீட்டுல நான் ஈக்கல, யா அல்லாஹ், நீ எங்க போனாய்? நீ இந்தாய் தானே, பார்த்து கொண்டு தானே இந்தாய், எங்க போனாய்? அந்த அரசனோட இடிக்கம் காட்டலும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வஹப் இப்னு முனப்பஹ் ரஹ்மஹுல்லாஹ் கிதாபில் எழுதுறாங்க, உடனடியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அந்த கோட்டையை தரமட்டமாக்கினான். இது உடனடியா பதுவா இறங்குறதுக்கு சம்பவம். 2வது இன்னும் ஒரு சம்பவம் எழுதுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபி, துனியால இவர் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவர். இந்த சஹாபிட மேல அர்வா பின் துவைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு வச்சா. மர்வா பின் ஹக்கமுடைய காலத்துல, மர்வா பின் ஹக்கம் தான் அந்த காலத்துல அரசர், வந்து சொன்னாங்க, அரசே, சஅத் இப்னு ஸைத் ஏண்ட காணில் ஒரு துண்டு எடுத்துட்டாரு, ஏண்ட காணில் ஒரு துண்டு எடுத்துட்டாரு, நான் சும்மா விட மாட்டேன். இத அர்வா பின் துவைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பெண் சொன்ன நேரத்துல இவங்க யோசிச்சாங்க. அரசன் யோசிச்சு கேட்டாரு, நீங்க உண்மையில அந்த காணில் ஒரு துண்டு எடுத்தீங்களா?
இந்த நேரத்துல சொன்னாங்க, அன குந்து ஆகுது மின் அர்திஹா ஷைஅன் பஅதல்லதி சமிஅது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு வார்த்தையை கேட்டதுக்கு பின்னால அப்படியாப்பட்ட ஒரு எண்ணம் கூட எனக்கு இல்ல. நான் எப்படி அந்த காணி எடுக்கிறது? ஒரு வார்த்தை எனக்கு காதுல விழுந்தேலேந்து எனக்கு சரியான பயம். கேட்டாங்க என்ன வார்த்தை சொல்லி காட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அகத ஷிப்ரம் மினல் அர்தி துல்மா, அநியாயமாக பூமியில் ஒரு சின்ன துண்டை யாராவது வாழ்க்கையில் எடுத்தீனாலும் துவ்விகஹு இலா சப்இ அரதீன், கியாமத்தினால் அதில் 70 மடங்கு களத்துல போடுவோம், நீங்க சுமப்பீங்க கியாமத்துல. இத சொன்ன உடனே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அரசன் என்ன செஞ்சாரு? அந்த கேஸ் அப்படியே இல்லாமல் ஆக்கினார். நபியோட வார்த்தை ஒன்று ஒருத்தர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு பின்னால் இதுக்கு போறோம் நான் கேட்கலாம். ஆனாலும் இந்த சஹாபியுடைய உள்ளம் காயப்பட்டு சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபைன் குன்த காதிபத்தன், எல்லாத்திலும் ஒண்ணுமே சொன்னாங்க, என்னை நீ இந்த மஜ்லிஸ்ல எடுத்து என்னை நீ கேவலப்படுத்தினாய் தானே, நான் சும்மா சரி அப்படியான தவற செய்யல, நீ பொய்க்காரி என்று சொல்லி சொன்னால் அதே இடத்தில் அல்லாஹ் உன்னை மௌத்த வைப்பான். மௌத்தா போகக்கூடிய நேரம் 2 கண்ணும் பொட்டையாதான் மௌத்தாவா என்றார். கிதாபுகள் எழுதுறாங்க, பல வருஷத்துக்கு பின்னால கிட்டத்தட்ட சுமாரா 10 வருஷத்துக்கு பிறகும் அந்த பெண் 2 கண்ணை இழந்து அதே இடத்துல கிணத்துல புழுந்து மௌத்தாவினதாக ரிவாயத்துல வரும். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையில் இந்த மாதத்துல முஹர்ரம் பல அமல்களை செய்யுங்க. அமல ஒரு சைட்ல வைங்க. அமல் செஞ்சு செஞ்சு சொருக்கம் வைத்திரையில் அநியாயத்தை செஞ்சு கொண்டு அமல 2வது முதல்ல செஞ்ச அநியாயத்துக்கு மன்னிப்பு கேளு. குடும்பங்களுக்கு மத்தியில, உறவுகளுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, சமூகத்துக்கு மத்தியில நடந்த அநியாயத்துக்கு போயிட்டு மன்னிப்பு கேளு. என்னைய மன்னிச்சு போவாப்பா. ஒரு வார்த்தை, என்ன நடக்க போதப்பா, என்ன தரம் தாழ்ந்து போகுது, ஒரு வார்த்தை என்னைய மன்னிச்சுக்கோங்கப்பா, இப்படி ஒண்ணு நடந்துட்டு தான், உண்மையில என்னையால நடந்த தவறுதான், மன்னிப்பு. அல்லாஹ் நிச்சயமா சத்தியமா என்னோட தரஜா ஒரு காலம் இறக்க மாட்டான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. யாழ் எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.